ஒரு 2 மணிக்கெல்லாம் ஒரு கல்ல பிரியாணி கல்யாணம் யோசிச்சு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜமீர் பைட்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா சூளைமேடில் ருசி பிரியாணி அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்னு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடைக்கு எதுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் லாஸ்ட் வீக் ஒரு 2 மணிக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பிரியாணி ஸ்மெல் ஹெவியாக அடிச்சுது. நின்று பிரியாணி கேட்டால் பிரியாணி காலி ஆகிடுச்சுனாங்க. அது ஒரு 2 மணிக்கு. ஏன்னா சில கடையில் 2 மணிக்கு தான் பீக் ஆகும், 1:30-2 மணிக்கு தான். பட் இங்கே 2 o'clock காலி ஆகிடுச்சுனாங்க. ஸோ அப்படி என்ன அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 11:45 வந்துட்டோம். இப்போயே பார்த்தீங்கன்னா கடையில் இப்போ தான் எடுத்து வந்து பிரியாணி தேக்ஸா வச்சாங்க. ஸோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த கடையில் பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க இவங்க ருசி பிரியாணி எப்படி இருக்குன்னு ருசி பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரியாணி வாங்கிட்டோம். சிக்கன் பிரியாணி ஒன்று, பீஃப் பிரியாணி ஒன்று, அண்ட் வந்து சிக்கன் லாலிபாப் ஒன்று வாங்கியிருக்கோம். போட்டுங்க பாய். ஸோ இதுக்கு வந்து அவங்க கத்திரிக்காய் சட்னி கொஞ்சம் கொடுக்குறாங்க. வந்து இது வெங்காய சட்னி, கத்திரிக்காய் சட்னி மாற்றி சொல்லிட்டேன். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறது வந்து சிக்கன் பிரியாணி. ஸோ சிக்கன் பிரியாணி வந்து ஒரு பெரிய குவான்டிட்டியில் கொடுக்குறாங்க. அண்ட் இது கூட வந்து ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க, 2 பீஸ் ஆஃப் சிக்கனு, அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸு. ஸோ ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வந்து ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நீட்டாக உடையாமல் நல்லா குக்கிங் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது சாப்பிட்டா தான் தெரியும். இவங்களோட சிக்கன் லெக் பீஸ் ஒன்று எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பிச்சு வச்சு சாப்பிடுவோம். பட் டங்குன்னு சத்தம் அப்படின்வாங்கல்ல, பிஜே சித்து விளக்கல, அந்த மாதிரி சத்தம் நங்குன்னு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் சிக்கன் பிரியாணி. பாருங்க, நல்லா இருக்குப்பா பிரியாணியோட மசாலாலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. லைக் வந்து ஒரு மேரேஜ் பிரியாணி மாதிரி இருக்குது. சிக்கன் பிரியாணி வந்து நான் இவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தள்ளு வண்டிகளில் சாப்பிட்டேன். அப்போது அதுக்கப்புறம் நல்ல ஒரு மசாலா ஸ்பைசஸ்ஸு அண்ட் அந்த சிக்கன் குக்காக இருக்க விதம் எல்லாமே ஒரே பைட்டில் சொல்ல முடியுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. சாப்பிட்ட உடனே அந்த மசாலா நல்லா இருக்குது. வெறும் ஒன்றுன்னா லைட்டாக வந்து மேலோட்டமாக சாப்பாடு போட்டுருக்காங்க உங்களுக்கு. பட் இதோட அந்த மசாலாவோட போட்டாங்கன்னா வேற மாதிரி இருக்கும். சரியான சிக்கன் பிரியாணிங்க, இது சூப்பராக இருக்குது. எஸ், அது மட்டும்தான் மெலுவட்டமாக போட்டிருக்கிறது மட்டும்தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக குக்காத மாதிரி இருக்குது. பட் மசாலா ஸ்பைசஸ் ஒரு சூப்பரான ஒரு மேரேஜ் ஸ்டைல் பிரியாணின்னு சொல்லலாம்னு அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து லஞ்சில் வந்து ஒயிட் ரைஸும் அவைலபிளாக இருக்குது. என்ன இப்போது சிக்கன் லாலிபாப் அந்த மாதிரி லைக் வந்து இங்கே சைட்லலாம் போட்டிருக்காங்க. இந்த பெப்பர் சிக்கன், டிராகன் சிக்கன் அந்த மாதிரிலாம் கூட வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. பட் இந்த சிக்கன் பிரியாணி கொஞ்சம் ஆறிடுச்சு எங்களால் தான். நிறைய டேக் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சூடாக சாப்பிட்ணுன்னா ஐயோ செம்மையாக இருக்குங்க. அந்த ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்ட மாட்டேங்குது பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் கிட்ட காமிங்களேன், ஒட்ட மாட்டேங்குது. எவ்வளோ பண்ணாலும் பாருங்கள் ஒட்ட மாட்டேங்குது, அப்படியே வருது பாருங்கள். ஸோ இதுதான் மேட்ரு. அந்த கன்சிஸ்டன்சி, அந்த மசாலா, இந்த ஒட்டாத விதம் அப்படியே பேசினே நம்ம வந்து ஃபேவரட்டான பீஃப் பிரியாணிக்கு தாவும். ஸோ பீஃப் பிரியாணி இதோட வந்து அவுட்லுக்கும் நல்லா இருக்குது. அப்படியே ரைஸ்லாம் அந்த சிக்கனில் இருந்த மாதிரியே இருக்குது. ஸோ மெயினாக வந்து மீட் காமிக்கணும் உங்களுக்கு பாருங்கள். அவ்வளோதான், அப்படியே உடையுது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலி ரஃபாவில் ஒரு லைக் வந்து ஒரு 80-90% குக்காக இருக்குது. பட் சூ பண்ணுற அளவுக்கு சூப்பராக இருக்கும். கறியை வச்சு பைட்டு ஒன்று போகுமா பீஃப் பிரியாணி. ஐ ஃபீல் ஸோ எக்ஸைட்டட். அடா பாவீங்களா, சிக்கனோட பீஃப் செம்மையாக இருக்கும். அதான் அன்றைக்கி சீக்கிரமாக காலி ஆகிட்டுருக்கு. ஒரு 2 மணிக்கெலாம் ஒரு கல்ல பிரியாணி கல்யாணம் தான் யோசிச்சு பாருங்கள். இது டோட்டலாக அந்த ஃப்ளேவர், அந்த மசாலா அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. இதோட ஃப்ளேவர், இதோட மசாலா, இதோட ஸ்ட்ரக்சரு அண்ட் மீட்டு அப்படியே டிஃப்ரெண்ட் இருக்குது. மீட் டிஃப்ரெண்ட் தான், பட் அந்த ஃப்ளேவர் ஒரே மாதிரி இல்லாமல் அந்த ஒரே மாதிரி குக்கிங் விதம் கூட வந்து நிறைய டிஃப்ரென்சேஷனாக இருக்குது. சூப்பராக இருக்குது பீஃப் பிரியாணி. எனக்கு சிக்கனோட பீஃப் பிடிச்சிருக்கு. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். பீஃபு அடிப்பொடி செம்மங்க. அது இது எல்லாத்துக்குமே வந்து 100 ரூபா தான். ஒரு 100 ரூபாய்க்கு இவ்வளோ குவான்டிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதே மாதிரி பீஃப் பிரியாணியும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. எனக்கு பீஃப் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரியாணிக்கு வந்து அந்த கத்திரிக்காய் சட்னி வந்து தேவைப்படாது. ஸோ அப்படியே சாப்பிடலாம். உங்களோட சிக்கன் லாலிபாப்பு இது வாங்கணுமே அப்படின்றதுக்காக வாங்கினோம். ஏன்னா வந்து வெறும் வந்து பிரியாணி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னு வச்சு அது நல்லா இருக்காது. அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக காமிக்கணுமே, அடிஷ்னலாக ஒன்று வாங்குவோம் அப்படின்றதுக்கு வாங்கினது.
சாப்பிடுவோம். வாவ், மசாலா சூப்பராக இருக்குது. இது ரெகுலராக கிடைக்கிற மாதிரி அடிஷ்னலாக ஏதோ ஒரு மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ கேன் ஃபீல் இட் ஆக்சுவலி. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மேட்டர்னா இவங்களும் வந்து கிலோ கணக்குலேயே வந்து பிரியாணி சேல் பண்ணுறாங்க. பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்து 1 kg வந்து 160, பீஃப் பிரியாணி 160. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், சும்மா வந்து ஒரு ட்ரையல் பாருங்கள். பிடிச்சிருந்தா 1 kg வாங்கிட்டு போங்க. என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு போவேன். உங்கள் மேலோட்டமாக போடாதீங்க, கொஞ்சம் மசாலாவோட போடுங்க. ஏன்னா வந்து நான் மசாலா வந்து ரெகுலராக சாப்பிட மாட்டேன். பட் இந்த கடையில் எனக்கு மசாலா வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த மசாலாவோட சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த பிரியாணி. 100 rupees ஒரு தரமான பிரியாணி. நான் என்ன பண்ணேன்னா இது முடிச்சுட்டு வந்து வெளில வந்து பேலன்ஸ் பேசுகிறேன். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுவேன். ஸோ கைஸ், நான் வந்து வந்து வேலை முடிச்சிட்டேன். நான் சாப்பிட்டதில் பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி ரெண்டுமே சூப்பராக இருந்து. பட் பர்சனலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்து. இன்னும் சூடாக சாப்பிட்டுருந்தேன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு மேலே வந்தீங்க, ஒரு 12-12:15 அப்புறம் வாங்க. ஆக்சுவலி ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய சைட் டிஷ் அவ்வளோ இருக்குது. மீன் இருக்குது, சிக்கன்லேயே ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்காங்க. பட் நான் சாப்பிட வந்து மெயினாக வந்து பிரியாணி தான். ஸோ நான் வந்து வேலையை முடிச்சிட்டேன். பிரியாணி சூப்பர். அண்ட் ஆல்சோ ஞாயிற்றுக்கிழமையில் நெய் சோறுலாம் கொடுக்குறாங்களா, அண்ட் பார்ட்டி ஆர்டர்ஸும் இங்கே எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் பார்ட்டி ஆர்டர்ஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்ட்டி ஆர்டர்ஸ் வந்து எடுத்துக்கங்க. ஸோ இந்த கடையில் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அண்ட் காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துறேன். வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வழக்கம் போல் மறக்காமல் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. சீக்கிரமாக இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். அண்ட் டாடா பை.